விவ் இசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த புதிய சேனலுக்கு மிகப்பெரிய வரவேற்பை நீங்க தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரீங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எதற்காக நாம இந்த சேனலை ஆரம்பிச்சோன்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய விதைகள் இயக்கம் சேனல்ல சுமார் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி நாம போட்ட வீடியோக்கள்ல சில பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் நாம ஆட் பண்ணியிருப்போம். அந்த 5 வருடத்திற்கு முன்னாடி போட்ட அந்த ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக்ஸுக்கு இப்ப எவனோ கண்டுபிடிச்சு தொடர்ச்சியாக காப்பிரைட் கிளைம் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. தொடர்ச்சியாக நமக்கு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. இதன் பின்னாடி ஏதேனும் சதி இருக்கிறதானா நிச்சயமா இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா 5 வருடங்களுக்கு முன்னாடி போட்ட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கண்டுபிடிச்சு இன்னைக்கு தொடர்ச்சியாக அந்த கார்பரேட் கிளைமை அனுப்பிக்கிட்டே இருக்கிறானுங்க. டெய்லி ஒரு வீடியோக்காவது வந்துருது. தொடர்ச்சியாக ஒரு 10 வீடியோ வரைக்கும் இது வரைக்கும் நான் ரிமூவ் பண்ணி பிரைவேட் போட்டிருக்கிறேன். அப்போ இதன் பின்னாடி எவனோ உள்ளடி வேலை பாக்குறான், அப்போ விதைகள் இயக்கத்தை முடக்குவதற்கு எவனோ ஒருத்தவன் திட்டம் போடுறான் அப்படின்றது மிக தெளிவாக தெரிய வந்துருச்சு. அதனாலதான் ஒருவேளை விதைகள் இயக்கம் சேனல் முடக்கப்பட்டால் நாம உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு மற்றொரு ஆல்டர்னேட்டிவ் ஊடகம் வேணும் என்பதற்காக தான் இந்த புதிய யூடியூப் சேனலை நாம இப்போ மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம். விதைகள் இயக்கத்தின் தோழர்களும் அதிமுகவினுடைய ரத்தங்களும் என்னுடைய நலன் விரும்பிகளும் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த சேனலை நீங்க வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை விதைகள் இயக்கம் முடக்கப்பட்டால் என்ன நீங்க இந்த சேனல்ல நீங்க பார்க்கலாம். அதற்காக தான் இந்த ஊடகம். உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ச்சியாக இதிலும் இனி காணொலிகள் வரும். சரி, இன்னைக்கு நாம எந்த தலைப்புகளை பற்றி பேச போறோம்னாக்க, தாவேகா கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி நடந்திருக்கிறது. அதை பற்றியும் குறிப்பா மாவட்ட செயலாளர், தாவேகா மாவட்ட செயலாளர் வயிற்றுல புளிய கரைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தாவேகாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் திமுக கட்சியானது காங்கிரசுக்கு எதிராக தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சக கட்சிகளை தூண்டி விட்டு கொண்டு இருக்கிறது. இதை பற்றியும் தான் இந்த காணொலியில் நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். சரி, முதல்ல தாவேகா கட்சியை பார்த்துருவோம். இந்த தாவேகா கட்சியில மாவட்ட செயலாளர் காணொலி காட்சியின் வாயிலாக, ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளர் என்பவர்கள் தான் படை தளபதிகள், போர் படை தளபதிகள் சொல்லலாம். தலைமை ஒரு முடிவு சொன்னச்சுனாக்க அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில அடிமட்ட நிர்வாகிகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தவர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள். அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையே விஜய் அவர்கள் நேரில் கலந்து கொள்ளாமல் காணொலி காட்சியின் வாயிலாக நடத்தியிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு தற்குறி கட்சியை, தற்குறி கூட்டத்தை நாம பார்த்ததே கிடையாது. இந்திய வரலாறுன்னு உலக வரலாறு இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெற்றது கிடையாது. நீங்க பொதுமக்களை சந்திக்க வேணாம், பத்திரிகையாளர்களை சந்திக்க வேணாம், உங்க மாவட்ட செயலாளர்களையாவது சந்தித்து பேசலாம் இல்ல. அது கூட என்னால முடியாது, நான் காணொலி காட்சியின் வாயிலாக தான் பேசுவேன் அப்படின்னாக்க இதெல்லாம் என்ன மாதிரியான முறைகள்னு நமக்கு ஒன்றும் புரிய வரல. அப்புறம் இவனுக்கு எப்படி மக்களை சந்தித்து மக்களுடைய கள பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக போராடணும்னு தெரியல. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல புஷி ஆனந்த் என்ன தெரியுமா பேசியிருக்காரு? எல்லா மாவட்ட செயலாளர்களும் தேர்தலுக்கு சீட்டை எதிர்பார்க்காதீங்க, தளபதிக்காக உழைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீட்டை எல்லா மாவட்ட செயலாளரும் எதிர்பார்க்காதீங்க, எல்லாருக்குமே கேட்ட தொகுதி கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட 134 மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தாவேகா கட்சியில. அவர்கள் எல்லாருக்கும் புஷி ஆனந்த் இந்த அறிவுறுத்தலை கொடுத்திருக்காரு. அப்போ புஷி ஆனந்த் கொடுக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தல் என்பது விஜய் அவர்களுக்கு தெரியாமல் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் கிடையாது. அப்ப இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லிட்டு நாம நேற்று விசாரிக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய குடுமைப்பிடி சண்டை அந்த மாவட்ட செயலாளர்கள் மத்தியில, புதிதாக கட்சிக்கு வந்தவர்கள் மத்தியில நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 134 பேர் கிட்ட, அவர்கள் அத்தனை பேருமே சுமார் 25 ஆண்டு காலமாக விஜயனுடைய ரசிகராக இருந்து கொண்டு விஜயனுடைய அத்தனை படத்துக்கும் போஸ்டர் ஒட்டி விஜய் வாழ்கன்னு கோஷம் போட்டு விஜய் மக்கள் மன்றத்தை நடத்தி கொண்டு வந்தவர்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பை போட்டிருக்காங்க. அப்படி இத்தனை ஆண்டு காலம் உழைத்த எங்களுக்கு நீங்க புதுசா வந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எங்க தொகுதி சீட்டெல்லாம் தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் இப்ப போர்க்கொடிய தூக்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு வருவதற்கு முன்னாடியே அவர் சார்ந்த மாவட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் போட்டு முடிச்சிட்டாங்க. அங்க ஆல்ரெடி மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. இப்ப அந்த மாவட்டத்திலிருந்து புதிதாக செங்கோட்டையன் வந்த உடனே செங்கோட்டையன் குறிப்பிட்ட ஒரு 8 தொகுதியை கேட்கிறார். எப்படி? அவர் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 தொகுதி அவர் கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய அந்த 8 தொகுதிகளிலுமே ஒரு சில இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களுடைய நேரடி தொகுதிகளாக இருக்கிறது. அப்ப செங்கோட்டையன் புதுசா வந்தவருக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவருடைய தொகுதியில போட்டியிட முடியாத சூழல் நிலவுது. அந்த 8 தொகுதியும் செங்கோட்டையன் யாருக்காக கேட்கிறார்கள் என்றால் தன்னுடைய ஆதரவாளர்களுக்காக கேட்கிறார். இப்போதைக்கு தாவேகாவில் இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்த நபர்ல ஒருவர் தான் செங்கோட்டையன்.
மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார்கள். தாவேகாவினர் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட சூழல்ல அவருக்கு 8 இடங்களை கொடுத்துட்டாங்க. நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் நிர்வாகிகள் இன்றைக்கு போர்க்கொடி தூக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே சென்னைக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், திருச்செங்கோட்டுல கூட பாத்தீங்கன்னாக்கா அருண்குமார் ஐஆர்எஸ், அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தொகுதி எனக்கு தான், கட்சியில ஒதுக்குறாங்களா இல்லையா, ஆனா எனக்கு தான் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் எல்லாம் போய் தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. தூய்மை பணியாளர் எல்லாம் போயிட்டு இங்க ஏன் குப்பை வரல, அங்க ஏன் குப்பை வரல அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் போயிட்டு சட்டம் பேசுறாரு. இந்த சட்டத்தை அந்த லோக்கல் கலெக்டர் போய் பேசு, பிடிஓ ஆபீஸ்ல போய் பேசு, தாசில்தார் கிட்ட போய் பேசு, அங்கெல்லாம் போய் சட்டம் பேச மாட்டானுங்க. அங்கெல்லாம் போனா வெளுத்து விட்டுருவாங்க. இப்போ சாதாரண ஒரு ஏழை எளிய தூய்மை பணியாளர்கிட்ட போய் தான் இவங்களுடைய வீரத்தை காட்டுவானுங்க. அங்க போய் சண்டை போட்டு அங்க லோக்கல்ல இருக்கவங்க எல்லாம் போயிட்டு மாமன்ற கூட்டத்தூர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தாவேகா கட்சியிலிருந்து அருண்ராஜ் வராரு, அவர் மட்டும் ஏக வசனத்துக்கு பேசுறாரு, நாங்க வேலை செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கன்றாவி காட்சிகளை எல்லாம், அந்த அருண்குமார் ஐஆர்எஸ் அவன் பண்ண அந்த காட்சிகள் எல்லாம். அப்ப இப்படிதான் தற்குறித்தனமாக இவர்கள் வந்து லோக்கல்ல வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, அங்க லோக்கல்ல இருக்க மாவட்ட செயலாளருக்கு இது எரிச்சல் ஊட்டுது. புதுசா கட்சிக்கு வந்துட்டு இத்தனை ஆண்டு காலம் நான் தளபதிக்காக போஸ்டர் ஓட்டியிருக்கேன், இத்தனை ஆண்டு காலம் விஜய் மக்கள் மன்றமாக இருந்த போதே நான் வந்து உழைச்சிருக்கேன், இப்ப நீ புதுசா வந்து திருச்செங்கோடு நீ தூக்கிட்டு போயிட்டியா அப்படின்னு அந்த பக்கத்துல ஒரு அதிருப்தி இருக்கிறது. அப்படியே சென்னைக்கு வந்தாக்க, சென்னையில விஜய் டிக் பண்ணி இருக்குது. விஜய் வந்து சென்னையில தான் போட்டியிட போகிறார். ஏன்னா சென்னையை தவிர்த்து வேறு எந்த மாவட்டங்களிலும் விஜயே நின்றாலும் ஜெயிக்க முடியாது. சென்னை வந்து எப்பவுமே வந்து ஒரு நகர்ப்புறம் இல்லைங்களா, இங்கதான் படிச்ச பெரிய புலுத்திகள் என்று தங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் இருக்கக்கூடிய இடம் சென்னை. இங்க இருக்கக்கூடிய அந்த எலைட் பீப்புளா இருக்கட்டும், கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கட்டும், இவங்களுடைய மைண்ட் செட்லாம் என்ன தெரியுமா, புதுசா ஒருத்தம் வரட்டுமே, இப்படிதான் வருஷம் புதுசா ஒருத்தம் வரும். அப்பப்போ வந்து அந்த அரசியலே திசை மாட்டிட்டு போவான். அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய மக்கள். அப்ப இவனுங்களாம் ஏமாத்த முடியும், படிக்காதவங்களாம் ஏமாத்த முடியாது. படிக்காதவன்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், போய் நான் இதை பண்றேன், நான் ஆட்சிக்கு வந்தோடனே அப்படி இப்படி சொன்னா, இது வரைக்கும் நீ என்னடா பண்ண கூந்தல் அப்படின்னு கேட்பான் படிக்காதவன். படிச்சவனை ஈஸியா ஏமாத்திடலாம், இந்த விளம்பரங்களை போட்டு சினிமா பாட்டை போட்டு இந்த மாதிரி படிச்சவனை ஈஸியா ஏமாத்திடலாம். அப்ப செல்வாக்கு சென்னையில தானே விஜய்க்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அப்ப விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா 3 தொகுதியை டிக் பண்ணி வச்சிருக்காரு. ஒன்னு வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், அப்புறம் வந்து வேளச்சேரி. ஏன்னா இது 3மே பில தொடங்கும். விஜய் பேரும் வி, தமிழக வெற்றி கழகம், அப்படி அவங்க எல்லாமே அந்த வீனாக்க வெற்றி. அப்ப அந்த பேர் ராசிக்கு நீங்க வீலே நில்லுங்கன்னு சொல்லிட்டு, இவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் கூட ஜோசியத்தெல்லாம் நம்புவார் விஜய். அதனாலதான் அந்த பி தொகுதியா 3 தொகுதி எடுத்து வச்சிருக்காங்க. வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், வேளச்சேரி. இது 3ல 1 தான் போட்டியிட போறாரு. அப்ப இந்த 3 தொகுதியில ஆல்ரெடி நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இடம் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர்த்து லோயாலா மணி, அப்புறம் புதுசா கட்சியில சேர்ந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இவங்க 2 பேருமே சென்னையிலே சீட்டு கேட்கறாங்க. சென்னையில தான் நாங்க போட்டிடுவோம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சென்னையிலே கேட்கறாங்க. அப்ப சென்னையில இருக்கக்கூடிய ஏற்கனவே மாவட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இடம் வந்து மறுக்கப்படுகிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகளுக்கு இடம் வந்து மறுக்கப்படுகிறது. அதனாலதான் புசியானது அந்த தாவேகாவுடைய காணொலி காட்சியின் வாயிலாக நடத்தப்பட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்துல எல்லா மாவட்ட செயலாளரும் சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்து இருக்காதீங்க, தளபதிக்காக உழைங்கன்னு சொன்னதற்கான காரணம் இதுதானா, நம்ம தெளிவா தீர விசாரிச்சுட்டோம். இப்படி ஒரு குழப்பம் வந்து அங்க நிலவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் உங்களுக்கே தெரியும், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஒரு குரூப் கத்திக்கிட்டு இருக்கு. அதே குரூப் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் திமுகவினர் தினந்தோறும் போட்டு பச்சை கேள்வி கேட்கறானுங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும், எவ்வளவு கீழ்த்தரமாக அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்க. மூஞ்சில குத்தா காரி துப்பியும் கூட இந்த காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ்காரங்க அப்படியே தொடச்சிட்டு போயிட்டு பல்ல காட்டிட்டு போய் திமுக தான் நிக்கிறாங்க. அப்போ திமுக என்ன பண்ணுதுனாக்க, நம்ம நேரம் அடிச்சாதானே பிரச்சனை, கூட்டணிக்குள்ள குழப்பம் வரும். சரி, இருக்கவே இருக்கு நம்ம கூட்டணி கட்சிகள், இதை விட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டுதான் விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகத்தையும் இன்றைக்கு ஏவி விட்டு இருக்கிறது திமுக காங்கிரஸுக்கு எதிராக. செல்வ பிறந்தகை அவர் வந்து ராமதாஸ் அவர்களும் திமுக கூட்டணிக்கு வந்தால் எந்த தவறும் கிடையாது, திருமாவும் ராமதாசும் அவர்களும் ஒரே ஒன்னாதானே இருந்தாங்க, தமிழ் தேசியத்தில் தானே பயணிச்சாங்க, ஒரு கொடியை மாத்தி ஏத்திக்கிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் சமாதானம் வாங்கிக்கோங்க அப்படி சொன்ன உடனே இந்த பக்கம் வன்னியார் சொந்த இது அறவேக்காட்டுத்தனமான பேச்சு, பைத்தியகாரத்தனமான பேச்சுன்னு செல்வ பிறந்தகை போட்டு காட்டிட்டாங்க. அப்புறம் திருப்பூர் ஒரு எம்எல்ஏ இருக்காரு இல்ல, SS பாலாஜி, அவரும் வந்து செல்வ பிறந்தகை காட்டமாக கடினமாக கண்டித்து அறிக்கை விட்டுருந்தாங்க. இதையெல்லாம் திமுகவினுடைய ஆசீர்வாதத்தால் நடைபெற்ற கண்டனங்கள் தான். அப்ப இப்படி இவங்க இந்த பக்கம் மோதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர் வந்து இன்னைக்கு என்ன பேசியிருக்காருனாக்க, எப்பவுமே ஒரு தேர்தலை வந்து ஒரு தேர்தலை அணுகுதுனாக்க தலைமையில இருக்கக்கூடிய கட்சி, அந்த கூட்டணிக்கு தலைமையா இருக்கக்கூடிய கட்சி தான் அந்த குழுவை அமைக்கும். இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு, காங்கிரஸ் குழு அமைச்சிருக்கு, இது தப்பு. அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சி என்று இப்பொழுது பேசுவது சரியல்ல, இது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும்
அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு மறைமுகமாக கண்டிச்சிருக்காரு கம்யூனிஸ்ட் சண்முகம். இதை தூண்டி விட்டதும் திமுக தான். ஏன்னா இதே சண்முகமே பேசியிருக்காரு, அதிகாரத்துல பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு, இதே சண்முகமும் ஆமா வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு. விசிகா இன்றைக்கு நவதுவாரத்தையும் கொத்தி கொண்டிருக்கக்கூடிய விசிகாவும் கேட்டிருக்கிறது. ஆக இவர்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டணியில பங்கு வேணும், ஆட்சியத்துல பங்கு வேணும்னு கேட்கிற காங்கிரஸ் பிடிச்சி குதற ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஒரு பக்கம் குதறதுனா, திமுக நிர்வாகிகள் ஒரு பக்கம் குதறதுனாக்க இவங்க ஒரு பக்கம் பிடிச்சி குதற ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் பிடிச்சி. உண்மையை சொல்லணும்னாக்க முதல்ல திமுக கூட்டணியில ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டது விசிகா. இன்னைக்கு அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் மாட்டிட்டு இருக்குது, காங்கிரஸ் போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. நான் இப்பயும் சொல்றேன், காங்கிரஸ் போக வாய்ப்பே கிடையாது. திமுகவை செருப்பால் அடிச்சு விரட்டினாலும் இவங்க போக மாட்டாங்க, திமுக கூட தான் இருப்பாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு வெட்டி வீராப்பு வம்பு எல்லாம் ஒண்ணும் புரியல. எதுக்கு கூட்டணியில நீ கத்திட்டு கிடக்குறிய கையாமையான்னு? எப்படியும் அங்கதான் இருக்க போறாங்க, செருப்பால் அடிச்சு துரத்தினாலும் போக மாட்டாங்க. அப்ப இன்றைக்கு திமுக நேரடியாக காங்கிரஸை தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டுதான் இன்றைக்கு விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் தூண்டி விட்டு இந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் கலை யதார்த்தம். இதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வேறொரு காணொலியில மீண்டும் நான் உங்களை சந்தித்து உண்மையான தகவல்களை நிச்சயமாக பகிர்கிறேன். மறக்காம இந்த வியூ விசட் சேனலை மறக்காம அனைத்து நபர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு, குடும்ப உறவுகளுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.